இந்த வீடியோல உங்களுடைய WordPress வெப்சைட்டுக்கு Elementor பேஜ் பில்டர் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்றது, இந்த Elementor பேஜ் பில்டர் வந்து என்னென்ன ஃப்ரீ தீம்ஸ்ல உங்களுக்கு ஒர்க் ஆகும் அப்படிங்கிற டீடைல் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த Elementor பேஜ் பில்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெப்சைட்டோட ஹோம் பேஜ் வந்து டிசைன் பண்றதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேஜும் உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க ஒரு மெனுல வந்து ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்கீங்க. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பேஜில் வந்து ஓப்பன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து டிசைட் பண்ண முடியும். ஸோ அந்த பேஜை வந்து நீங்க டிசைன் பண்ண முடியும். ஸோ உங்களுடைய ஹோம் பேஜ் வந்து டிசைன் பண்ண முடியும். பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனலாக எத்தனை பேஜஸ் வேணாலும் நீங்கள் இந்த Elementor பேஜ் பில்டர் மூலிமா நீங்கள் டிசைன் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இதை எப்படி வந்து பண்ணுறது அண்ட் இந்த பிளகின் வந்து என்னென்ன ஃப்ரீ தீம்ஸில் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ இந்த Elementor பேஜ் பில்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ தீம்ஸில் ஹெலோ அப்படிங்கிற தீமில் வந்து ஒர்க் ஆகும். அடுத்து லேயர்ஸ், அடுத்து வந்து எலிகாம், அடுத்து வந்து சிட்னி, அடுத்து ஜென்ரேட் ப்ளஸ், அடுத்து OCNWP, அஸ்ட்ரா, ரிஃப்ரி, நிவி, டெஸ்ராக்ட், பேஜ் பில்டர் ஃப்ரேம்ஒர்க், சாக்ரா, ஃப்ளோக்ஸ், ஆசி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரீ தீமில் எல்லாத்துலேயும் உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்டாக இந்த Elementor பேஜ் பில்டர் வந்து ஒர்க் ஆகும். அண்ட் பெய்டு தீமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெல்யூ, STFRO, கும்போ, சோனார், கலர்வே WP தீம், ஸ்கீமா, ஜூபிட்டர் எக்ஸ், ரோடோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரீமியம் தீம்ல எல்லாம் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும், பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து WordPress-ஓட டேஷ்போர்டு வந்து போயிடுவோம். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் வந்து பிளகின் அப்படிங்கிற இந்த செக்ஷன் வந்துருங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் இதில் வந்து ஆட் நியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து டாப் லெஃப்ட் கார்னரில் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி இதில் ஆட் நியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளகின் செக்ஷனில் வந்து Elementor அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்க. Elementor அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பிளகின் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா Elementor வெப்சைட் பில்டர் அப்படின்னு இருக்கும். இதை ஜஸ்ட் நீங்கள் வந்து இன்ஸ்டால் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் வந்து பண்ணுங்கள். ஸோ இந்த WordPress-ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெமோக்காக அஸ்ட்ரா தீம் வந்து நான் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி நான் காட்டுறேன். ஸோ இதில் வந்து ஆக்டிவேட் அப்படிங்கிற இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளகின் ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் அப்படிங்கிற இந்த செக்ஷனில் போயிட்டு தீம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு பிளகின் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ரிஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் அப்படிங்கிற செக்ஷன் வந்து போங்க. அதில் வந்து தீம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ ஓகே, ஸோ இதில் தீம்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இப்போ இதில் என்னெல்லாம் வந்து ஃப்ரீ தீம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் சொன்னாங்களோ ஸோ அதில் ஏதாவது ஒரு தீம் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அஸ்ட்ரா அல்லது OCNWP வந்து நார்மல் இந்த பர்சனல் பிளாக் வச்சுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த ரெண்டு தீமில் ஏதாவது ஒரு தீம் வந்து யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அண்ட் ரொம்ப வந்து ஈஸி ஹேண்டில் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இந்த பேஜ் பில்டர் வச்சு டிசைன் பண்ணும்போது. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் வந்து தீமில் போயிட்டு ஆட் நியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிற தீமோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ட்ரா, ASTRA அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீம் தான் நம்ம இன்ஸ்டால் வந்து பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து இந்த சர்ச் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ASTRA அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்ச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தீம் வந்து உங்களுக்கு காட்டும் இந்த அஸ்ட்ரா தீம். ஸோ இன்ஸ்டால் கொடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் ரிஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் அண்ட் இந்த தீமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஸ்ட்ரா தீமை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து ஃப்ரீ நிறைய டெம்ப்ளேட் வந்து கொடுப்பாங்க. அதில் என்ன டெம்ப்ளேட் வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் வந்து மெனுக்கு கீழே இந்த அப்பியரன்ஸ் இந்த செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஃப்ரீ டெம்ப்ளேட்லாம் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். அண்ட் இப்போ வந்து பாருங்கள் நம்ம வந்து அஸ்ட்ரா தீம் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் பேஜ் வந்து எப்படி நம்மளுக்கு வந்து ப்ரிவியூ வந்து காமிக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் பார்க்குறது அஸ்ட்ரா தீமோட ஹோம் பேஜ் வந்து பார்க்குறீங்க. ஸோ இந்த ஹோம் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்ச மாதிரி கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்க முடியும். இதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த Elementor பேஜ் பில்டர் உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அஸ்ட்ரா ஆப்ஷன் அப்படிங்கிற இந்த செக்ஷனில் வந்து இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் இம்போர்ட் பிளகின் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் பில்டர் வந்து உங்களுக்கு இதுலேயே ரெக்கமெண்டடாக வந்து காட்டும். ஸோ இது எல்லாமே மற்ற பேஜ் பில்டர் இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ண பேஜ் பில்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த Elementor தான். ஸோ இதில் வந்து Elementor அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து நீங்கள் ஆல்ரெடி Elementor பேஜ் பில்டர் இன்ஸ்டால் பண்ணலைனாலும் இந்த செக்ஷன் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இதுலேருந்து நீங்கள் வந்து இன்ஸ்டாலும் வந்து பண்ணிக்க முடியும். புரியுதுங்களா? ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ அஸ்ட்ரா தீமோட உங்களுக்கு வந்து
இந்த ஃப்ரீ டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜில் வந்து ஷோ ஆகும். புரியுதுங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ டெம்ப்ளேட் வந்து எப்படி நம்ம வந்து செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் இங்கே வந்து நம்ம பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அஸ்ட்ரா தீம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எலமெண்டர் பேஜ் பில்டர் மூலிமா தான் நீங்கள் வந்து இப்போ டிசைன் வந்து பண்ண போகிறீங்க. ஸோ டாப் ரைட் கார்னர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எலமெண்டர் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம இதுக்கு ப்ரீவியஸ் பேஜில் என்னெல்லாம் வந்து பார்த்தோமோ அந்த மற்ற பேஜ் பில்டர் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். பட் ஆனால் இப்போ நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறது இந்த எலமெண்டர் பேஜ் பில்டர் தான் வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து ஃப்ரீ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃப்ரீ டெம்ப்ளேட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லிஸ்ட் அவுட் வந்து காட்டும். புரியுதுங்களா? ஸோ உங்களுடைய வெப்சைட் கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து இவங்களே வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து என்னென்ன கேட்டகரி தீம் வந்து இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் கூடுதலான உங்களுக்கு வந்து இந்த கேட்டகரி இங்கேருந்து பிஸ்னஸ், இ-காமர்ஸ், ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். பிளாக், ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பிளாக் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ ஃப்ரீ தீமில் உங்களுக்கு வந்து இந்த பிளாக் செக்ஷனுக்குரிய இது வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ ஆல் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒன்லி வந்து ஃப்ரீ தீம் வந்து என்னென்ன இருக்குது, என்னென்ன டெம்ப்ளேட் இருக்குது அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். புரியுதுங்களா? ஸோ ஜஸ்ட் வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இதில் வந்து எந்த டெம்ப்ளேட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, எந்த டெம்ப்ளேட் வந்து உங்களுடைய வெப்சைட்டுக்கு வந்து சூட்டபுளாக இருக்குமோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இந்த அவுட்டோர் அட்வென்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெம்ப்ளேட் வந்து சூஸ் பண்ணுறேன். ஸோ சூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டெம்ப்ளேட்டு தான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் வந்து கிடையாது. எலமெண்டர் பேஜ் பில்டர் வச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டை போய் தான் டிசைன் பண்ணி நம்ம வந்து ஹோம் பேஜை வந்து மாற்ற முடியும் அப்படிங்கிற எந்த ஒரு கண்டிஷனுமே கிடையாது. இது அஸ்ட்ரா தீமில் கொடுக்கக்கூடிய ஒரு ஃப்ரீ டெம்ப்ளேட் தான். புரியுதுங்களா? ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணாமல் கூட நீங்கள் ஹோம் பேஜில் போயிட்டு உதாரணத்துக்கு நீங்கள் வந்து இந்த பேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் போயிட்டு ஆட் நியூ பேஜில் போயிட்டு கூட நீங்கள் வந்து ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கூட பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு எனக்கு வந்து டிசைனிங் வந்து தெரியாது அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஸ்ட்ரா தீம் கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டார்டர் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ரீ டெம்ப்ளேட்டில் ஏதாவது ஒரு டெம்ப்ளேட்டை கூட நீங்கள் ஹோம் பேஜுக்காக வந்து டிசைன் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இந்த பேஜில் போயிட்டு உங்களுக்கு வந்து டிசைன் பண்ண தெரில, ஓனாக கஸ்டமைஸ் பண்ண தெரில, இப்போ தான் நான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து இருக்கிறேன், ஸோ அந்தளவுக்கு எனக்கு வந்து பெரிய ஐடியாலாம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி டெம்ப்ளேட் வந்து ஸ்டார்டிங்கில் பயன்படுத்திங்க. போக போக இந்த எலமெண்டர் பேஜில் டிசைன் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்களாவே ஓனாக போயிட்டு இந்த பேஜ் செக்ஷனில் போயிட்டு நியூ பேஜ் கிரியேட் பண்ணி நீங்களாவே ஓனாக கஸ்டமைஸாக இது பண்ணி நீங்கள் வந்து டிசைன் வந்து பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோம் பேஜ், அபவுட் பேஜ், சர்வீசஸ் பேஜ், ப்ராஜெக்ட் பேஜ், கான்டாக்ட் பேஜ் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் எந்த டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த டெம்ப்ளேட் வந்து என்ன கேட்டகரியோ அதுக்கேற்ற மாதிரியான பேஜஸ்லாம் அடிஷ்னலாக வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து எல்லா பேஜுமே நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் வந்து ஹோம் பேஜ் கூட நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இதில் நான் வந்து ஹோம் பேஜ் மட்டும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு இம்போர்ட் கம்ப்ளீட் சைட் அப்படின்னு இருக்கும். பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஹோம் டெம்ப்ளேட் அப்படின்னு இருக்கும். ஸோ கம்ப்ளீட் சைட் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய இந்த ஹோம், அபவுட், சர்வீசஸ், ப்ராஜெக்ட், கான்டாக்ட், ஸோ இந்த 5 பேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டெம்ப்ளேட்டில் வந்து இது வந்து இன்ஸ்டால் ஆகும். உங்களுடைய தீமில் வந்து இதெல்லாம் வந்து இன்ஸ்டால் ஆகும். இல்லை ஒன்லி வந்து ஹோம் மட்டும் எனக்கு தேவை அப்படின்னா ஸோ இம்போர்ட் ஹோம் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த மாதிரி ஒரு சின்னதாக விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் எ வேர்ட் ப்ரெஸர் அண்ட் ஸோ இது வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ இந்த டீட்டெயிலாம் கொடுக்கணும்னு அவசியம் வந்து கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இம்போர்ட்டிங் வந்து நடந்துருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஹோம் பேஜ் மட்டும்தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த டிசைன் உள்ள பேஜ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து உங்களுடைய அஸ்ட்ரா தீமில் வந்து இன்ஸ்டால் ஆகும். ஸோ இதில் வந்து பாருங்கள் வியூ டெம்ப்ளேட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து ஸோ நம்மளுடைய ஹோம் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அஸ்ட்ரா தீமோட டிஃபால்ட் ஹோம் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் டிசைனில் இருக்கும். பட் வந்து இப்போ நம்ம செலக்ட் பண்ண இந்த ஸ்டார்டர் டெம்ப்ளேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோம் பேஜ் வந்து பாருங்கள். ஸோ இந்த மாதிரி டிசைன் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இதில் உங்களுக்கு தேவையான இந்த இமேஜஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்க முடியும். இதெல்லாம் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எடிட் வித் எலமெண்டர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜை வந்து நீங்கள் எடிட் வந்து பண்ணிக்க முடியும். எலமெண்டர் பேஜ் பில்டர் மூலிமா இந்த பேஜை வந்து நீங்கள் எடிட் வந்து பண்ணிக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து எலமெண்டர் பேஜ் பில்டரோட செட்டிங்ஸ் அந்த மெனு எல்லாமே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு உங்களுக்கு வந்து காட்டும். புரியுதுங்களா? ஸோ இந்த பேஜ் வந்து உங்களுக்கு இமேஜ் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு உங்களுடைய இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணுறது, டெக்ஸ்ட்டை மாற்றுறது, டெக்ஸ்ட் கலர் மாற்றுறது, அடிஷ்னலாக ஏதாவது வந்து ஹெட்டிங் நீங்கள் ஆட் பண்ணுறது, அடிஷ்னலாக வீடியோ ஆட் பண்ணுறது, ஸோ என்னெல்லாம் வந்து பண்ண முடியுமோ அது எல்லாமே கஸ்டமைஸாக நீங்கள் வந்து இந்த பேஜ் பில்டர் மூலிமா வந்து பண்ணிக்க முடியும். இந்த பர்பஸுக்காக தான் இந்த பேஜ் பில்டர் அப்படிங்கிற இந்த பிளகின் எல்லாமே உங்களுக்கு வந்து வச்சிருக்காங்க. புரியுதுங்களா? ஓகே. ஸோ இந்த பேஜ் வந்து நம்மளுக்கு வந்து லோட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டு வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இன்னர் செக்ஷன், ஹெட்டிங், இமேஜ், டெக்ஸ்ட் எடிட்டர், ஸோ இது எல்லாமே வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து பாருங்கள் இதில் வந்து நீங்கள் எடிட் வந்து பண்ணிக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ இந்த செக்ஷனை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள் இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உள்ள டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் மாற்றிக்க முடியும். ஜஸ்ட் இந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள்
தமிழ் பிளாக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து மாற்றிட்டேன். ஸோ இந்த செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை ரிமூவ் பண்ணிவிட்டு பிளாக்கிங் டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மாட்டேன். இது வந்து பட்டன் புரியுதுங்களா? ஸோ இந்த செக்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பட்டனுக்குரிய எடிட்டிங் செக்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பட்டனில் எந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய லிங்க்கும் வந்து லெஃப்ட் சைடு வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லேர்ன் மோர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டு ரீட் மோர் அப்படின்னு கூட கொடுத்துக்கலாம் புரியுதுங்களா? ஸோ ரீட் மோர் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணிட்டு எடிட் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எடிட் செக்ஷன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி லே அவுட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் உள்ள இமேஜ் இருக்கும். இதில் போயிட்டு நீங்கள் வந்து சேஞ்ச் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ஏதாவது ஒரு இமேஜ் வந்து நீங்கள் வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து அப்லோட் வந்து பண்ணிக்க முடியும். இல்லை உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நீங்கள் கொடுத்த அந்த பழைய ஏதாவது இமேஜஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணிங்கன்னா அதையும் கூட நீங்கள் வந்து இதில் இது பண்ண முடியும். இல்லை அப்லோட் அப்படிங்கிற இந்த செக்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஸோ நீங்கள் வந்து இமேஜஸ் வந்து செலக்ட் பண்ணி இதில் அப்லோட் வந்து பண்ணிக்க முடியும் புரியுதுங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து மீடியா லைப்ரரி அப்படின்னு போயிட்டு இப்போ நான் வந்து இமேஜ் வந்து மாற்றுறேன். ஸோ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு இமேஜ் வந்து மாற்றி பார்ப்போம். ஸோ இந்த இமேஜ் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன் புரியுதுங்களா? ஸோ இமேஜ் வந்து நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. ஓகே ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இன்சர்ட் மீடியா அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இமேஜ் டோட்டல் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் இதை வந்து அப்டேட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வந்து அப்டேட் ஆயிரும். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செக்ஷனுமே நீங்கள் வந்து எடிட் பண்ண முடியும். ஸோ இப்போ அப்கமிங் ஈவெண்ட்ஸ் ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து இருக்கணும்னு கிடையாது. ஸோ இந்த இமேஜ் நீங்கள் மாற்றுறதா இருக்கட்டும் இல்லை இந்த செக்ஷனையும் வந்து நீங்கள் டெலீட் பண்ணுறதா இருந்தாலும் டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ புரியுதுங்களா? ஸோ நீங்கள் வந்து இந்த செக்ஷனையும் வந்து டெலீட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ மேலே வந்து பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் இதை டெலீட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ டோட்டலாக இந்த 2 இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுவே வந்து உங்களுக்கு வந்து டோட்டலாக அந்த செக்ஷனே வந்து டெலீட் ஆயிரும். ஸோ அடிஷ்னலாக நீங்கள் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இந்த செக்ஷன் இந்த டாட் இருக்குது பாருங்கள், இந்த இது போயிருங்க. ஸோ இதில் போனதுக்கப்புறம் இன்னர் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து ஜஸ்ட் மூவ் பண்ணி நீங்கள் வந்து எந்த இதுக்கு கீழே இந்த டெக்ஸ்ட் கீழே வரணுமா இல்லை இந்த கீழே உள்ள இமேஜுக்கு மேலே வரணுமா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி சின்னதாக வந்து பாக்ஸ் வந்து ஆட் ஆயிரும். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் வந்து என்ன இமேஜ் ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், இமேஜ் ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதில் போயிட்டு நீங்கள் போயிட்டு இதில் இமேஜ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த செக்ஷன் எடுத்து நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஆட் பண்ண ஸோ அதில் போயிட்டு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ இமேஜ் ஆட் பண்ணக்கூடிய செக்ஷன் இங்கே வந்து ஓப்பன் ஆயிரும் புரியுதுங்களா? ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் வந்து வீடியோ ஆட் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இதில் ஒவ்வொரு செக்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த செக்ஷன் வந்து ரிமூவ் பண்ண முடியும். ப்ளஸ் வந்து அடிஷ்னலாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்க முடியும், இமேஜ் ஆட் பண்ணிக்க முடியும், வீடியோ ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ டெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும், பேராகிராஃப் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாமே நீங்கள் வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ ஃபைனலாக இதில் உள்ள டிசைன் எல்லாமே நீங்கள் முடிச்சுட்டு ஸோ நீங்கள் வந்து கீழே அப்டேட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் என்ன டிசைன் பண்ணி வச்சுருக்கீங்களோ ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து ஆயிரும் புரியுதுங்களா? ஸோ இந்த பேஜை வந்து உங்களுடைய இந்த ஹோம் பேஜுக்கு நீங்கள் மாற்றணும். உதாரணத்துக்கு இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த பேஜ் தான் எனக்கு வந்து ஓப்பன் ஆகும் புரியுதுங்களா? ஏன்னா இந்த ஹோம் பேஜ் வந்து நான் இன்னும் மாற்றலை. அதாவது இந்த ஹோம் பேஜை வந்து என்னுடைய அஃபிஷியல் ஹோம் பேஜை இன்னும் நான் வந்து மாற்றலை. ஸோ இந்த ஹோம் பேஜ் வந்து உங்களுக்கு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இதில் வந்து பேஜஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து போங்க. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் அப்படிங்கிற ஒரு பேஜ் தான் நம்மளுக்கு வந்து இந்த எலமெண்டர் பேஜில் வந்து நம்ம வந்து எடிட் பண்ணிக்கிருக்கோம் புரியுதுங்களா? ஸோ இதில் வந்து பேஜஸ் அப்படிங்கிற இந்த செக்ஷன் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாருங்கள் ஹோம் எடிட்டிங் அந்த பேஜ் பில்டர் வந்து பார்த்தீங்கன்னா எலமெண்டர் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த பேஜை நீங்கள் வந்து ஹோம் பேஜாக மாற்றணும் அப்படின்னா அப்பியரன்ஸ் வந்து போங்க. ஸோ அப்பியரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அண்ட் இந்த செக்ஷன் போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் இந்த எடிட் பண்ணி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா? இந்த பேஜை வந்து நீங்கள் வந்து ஹோம் பேஜாக வந்து மாற்ற முடியும் புரியுதுங்களா? ஓகே ஸோ இந்த கஸ்டமைஸ் பேஜ் வந்து லோட் ஆகட்டும். அண்ட் இந்த எலமெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் உதாரணத்துக்கு நீங்கள் பிஸ்னஸ் வெப்சைட் வச்சுருந்தீங்கன்னா அது ஒரு மாதிரி டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பர்சனல் பிளாக் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரி இந்த வெப்சைட்டுக்கும் வந்து இந்த எலமெண்டர் பேஜ் வந்து எப்படிலாம் வந்து பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு நான் ஃபியூச்சரில் கண்டிப்பாக வந்து நான் வீடியோ போகிறேன். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ அந்த எலமெண்டர் பேஜ் பில்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதிகமாக இதில் உள்ள எடிட்டிங் செக்ஷன்லாம் நான் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ போக போக அந்த வெப்சைட் கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி இந்த எலமெண்டர் பேஜ் பில்டர் வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக நான் வந்து வீடியோ போடுறேன். ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஹோம் பேஜ் செட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிரியேட் பண்ண அந்த பேஜோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் அப்படின்னு இருக்குது. ஸோ இதை வந்து ஹோம் பேஜை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது டிஃபால்ட்டாக எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா யுவர் லேட்டஸ்ட் போஸ்ட் அப்படின்னு தான் இருக்கும். இதில் வந்து
பேஜ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிட்டு ஹோம் பேஜ் அப்படிங்கிற செக்ஷனில் வந்து செலக்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து ஹோம் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே வந்து பப்ளிஷ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாம இந்த ஹோம் பேஜ் வந்து நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணுவோம். இப்போ நம்ம எடிட் பண்ண அந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து தெரியும். புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து எடிட் பண்ண அந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் வந்து தெரிஞ்சிருச்சு. புரியுதுங்களா? ஸோ நம்ம வந்து என்னெல்லாம் வந்து எடிட் பண்ணோம், என்ன டெலீட் பண்ணோம், ஸோ அது எல்லாமே பக்காவாக உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து தெரியுது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா எலமெண்டர் பேஜை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய அடிஷ்னலாக வந்து எந்தெந்த பேஜஸ்க்கு ஹோம் பேஜஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடிஷ்னலாக வேறு ஏதாவது ஒரு பேஜஸ்க்கு நீங்கள் எடிட் பண்ணணும்னாலும் தாராளமாக இந்த எலமெண்டர் பேஜ் பில்டர் வச்சு நீங்கள் எடிட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து ஃபியூச்சரில் ஒவ்வொரு கேட்டகரி வெப்சைட்டுக்கும் இந்த எலமெண்டர் பேஜை வந்து எப்படிலாம் வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வெப்சைட் தமிழ் யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ வேர்ட்பிரஸ் சம்பந்தமான அட்வான்ஸ் வீடியோ எல்லாம் அடுத்து வர இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.